ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மகாநதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிலர் வந்து விஜய் வந்து காவேரி கிட்ட பேசல, காவேரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, வெண்ணிலாவை பார்க்குறாரு, அப்படி இப்படின்னு லாப்லாப்லான்னு எதோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு பேசக்கூடிய சந்தர்ப்பம் வந்து அமையலை அப்படிங்கிறது தான். கொஞ்சம் சீரியல் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணாங்க. அந்த ட்ராக்கு பசுபதி அரெஸ்ட் பண்ண சீக்வன்ஸே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காட்டலை. டக்குன்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க, ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை நோட்டீஸ் பண்ணீங்களா? அதே மாதிரி இந்த கோர்ட் சீக்வன்ஸை சீக்கிரம் முடிச்சாகணும் அப்படின்னு முடிச்ச ஒரு விஷயம் தான். இந்த வெனிலா ட்ராக்கை முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வேகமான கதை நகர்வா இருந்துச்சு அப்படின்ற மாரி நான் யோசிக்கிறேன். விஜய் பேசல, காவேரி பேசல, காவேரிக்கு விஜய் கிட்டயே தான் விஜய் வந்து வெனிலா கிட்டயே தான் போயிருவாரு அப்படின்ற மாரிலாம் நெறைய ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா, விஜய் எவ்வளோ பேச ட்ரை பண்றாரு. காவேரி வந்து அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கு காவேரி பிடிச்சு திட்டுவீங்களா? சூழ்நிலை அப்படி அமையுது. ஏன்னா, இங்க வந்து வெனிலா கிட்ட குடுத்த வாக்கு, அவங்களால எதுவுமே செய்ய முடியாம அமைதியா போகணும் அப்படின்ற மாரி போகுறாங்க. இன்னொரு பக்கம் ஹோல் ஃபேமிலியும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கில்ட்டியா ஃபீல் பண்ணி நம்ம குமரன் பேசினது நல்லா இருந்துச்சு. மன்னிப்பு கேட்டது. அந்த இடத்துல நான் முன்னாடி நடந்தத பத்தியே பேச வேணான்னு சொல்றேன். நீங்க என்ன இப்ப இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜய் ஆறுதல். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப மெச்சூர்டா வந்து யோசிக்கிறாரு விஜய் அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் பாட்டி வந்து பாட்டிங்க எல்லாருமே அப்படிதான். பேரன், பேத்திங்க மேலலாம் ரொம்ப அளவு கடந்த அன்பு இருக்கும். நம்ப அம்மா, அப்பா நம்ப ஜென்ரேஷன்லாம் யோசிக்கிற மாரி யோசிக்க மாட்டாங்க. அன்பு மட்டும் தான் அங்க வந்து நிக்கும். பாட்டியோட வருத்தம், கோவம் எல்லாமே இப்போ காவேரி மேல திரும்பிக்கிறதும், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியாயம். ஏன்னா காவேரியால தான் இந்த பிரச்சனை அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அப்கமிங் காவேரியோட முடிவு வந்து பாட்டி கிட்ட வந்து சொல்லுவாங்களோன்னு தோணுது. இப்பயே ஒரு சின்ன ஹிண்ட்டா குடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வந்துரும் பாட்டி அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு சைடு வெண்ணிலா நம்மளோட காவேரியோட கான்வர்சேஷன். ஆம் வெண்ணிலா வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கா மாரி தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் பயமும் இருக்கு. வெண்ணிலா கேட்கறத பார்க்கும்போது, காவேரி எப்படி ஃபீல் பண்றா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறாங்களோ அப்படின்ற மாரி தோணுது. அ நீ சொன்ன மாரியே போயிருவல்ல, நான் பார்த்துக்குவேன் நல்லா அப்படிங்கிற மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு விஜய் காவேரிய பத்தி புகழ்ந்து பேசுறது அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அ அதே மாதிரி காவேரிட்ட பேசணும் அப்படின்னு அவர் வந்து அ போகிற வரைக்கும் கெஞ்சிட்டே இருக்காரு. இங்க இருன்னு, தங்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. காவேரி வந்து கிளம்பி போயிட்டே இருக்காங்க அவர அவாய்ட் பண்ணிட்டு. விஜய்க்கு தோணுது, ஏதோ தப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் திரும்ப திரும்ப காவேரிட்ட பேச ட்ரை பண்றாரு. ஆனா காவேரி வந்து அதுக்கு வாய்ப்பே குடுக்காம கிளம்பி போயிடுறாங்க. இந்த இடத்துல விஜய வந்து அவாய்ட் பண்றத வச்சு விஜய் கண்டுபிடிச்சிருவாரா? இல்ல விஜய் கிட்டயே பேசுவாங்க அப்படின்ற மாரி தான் தோணுது. அப்கமிங் என்ன நடக்க போகுதோ அப்படின்னு ஒரு பயம், பதட்டம் இருக்கு. அதே மாதிரி அப்கமிங் காவேரியோட வீட்லயும் கொஞ்சம் சீக்வென்ஸ் வந்து போச்சு. என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.